வெல்கம் டு லைஃப்ஸ்டைல் ஆஃப் ஃபர்ஹானா. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரணும் அப்படின்னா கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி வந்து ஒரு ஈஸி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு நான் வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப பொடிசாக இல்லை, ரொம்ப பெருசாக இல்லாமல் நடுத்தரமாக கட் பண்ணியிருக்கேன். அதை போட்டுக்கிறேன். இப்போ வந்து ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன். 4-5 பண்டு பூண்டு தட்டி வச்சுருக்கேன். நான் தோலோடு தான் சேர்க்குறேன். தோலோடய சேர்த்துக்கோங்க. நாலு நிமிஷம் வதக்கிட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ சாம்பார் பொடி ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நான் சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன். அப்புறம் நான் மிளகாத்தூள் சேர்க்க போகிறேன். இட்லி பொடி இருந்தால் கூட நீங்கள் இட்லி பொடி ஆட் பண்ணிவிட்டு மிளகாத்தூள் நீங்கள் அவாய்ட் பண்ணிவிடுங்க. என்கிட்ட இட்லி பொடி இல்லை, அதனால் நான் மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அடி பிடிக்காமல் இருக்க ஒரு 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். அப்படியே அந்த பொட்டேட்டோவும் வேகும். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். நீங்கள் உருளைக்கிழங்கு வந்து ரொம்ப பெருசாக கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வேகத்துக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் பொடிசாகவே கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரமாக அது குக் ஆகும். இப்போ எனக்கு நல்லா குக் ஆகிடுச்சு. நான் சாதம் வந்து வடித்து வச்சுருக்கேன். அதுதான் சேர்க்க போகிறேன். ஈஸி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான். கண்டிப்பாக வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய் பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.